ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருப்பீங்க, ஒரு ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறவங்களா இருப்பீங்க, ஒரு சார்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறவங்களா இருப்பீங்களே, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ டூலை பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்க பார்க்கலாம். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் அது நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி அந்த ஏஐ வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா predis அப்படின்னு சொல்லி தான் அந்த ஏஐ வெப்சைட்டு. இந்த predis அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிட்டு நீங்கள் என்டர் ஆயிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி போனீங்கனாலே உங்களுக்கு விஷயம் வந்து இதில் தெரியுது. சாட் ஜிபிடி ப்ளஸ் கேன்வா ப்ளஸ் வுட் ஷூட் = predis.ai அப்படின்னு சொல்லுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நிறையா வந்து ஸ்டோரிஸ் வந்து நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி கேன்வா வந்து நிறையா வந்து நம்ம ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு போஸ்ட் சோஷியல் மீடியா போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஹூட் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மூணுமே வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் கிடச்சிது அப்படின்னா, அது ஏஐ பிளாட்ஃபார்மில் கிடச்சிதுன்னா நமக்கு எப்படி இருக்கும், அதுதான் இந்த predis.ai. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் கேசஸ்க்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டெக்ஸ்ட் டு வீடியோ ஜென்ரேஷன். கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதை வீடியோவாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதில் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ ஆட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இ-காமர்ஸ் ப்ராடக்ட் வந்து வீடியோ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் இ-காமர்ஸ் வீடியோ ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்லாவே தெரியும். ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கிறப்போ, இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் விற்கிறப்போ அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் காப்பி ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஆட் காப்பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆட்ஸ் எல்லாம் வந்துட்டு காப்பி இது பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டு கிரியேட்டிவ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா போஸ்ட், அதே மாதிரி இ-காமர்ஸ் ப்ராடக்ட் போஸ்ட், பிளாக் டு போஸ்ட், ஸ்பெஷல் டே போஸ்ட், கோட் டு போஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் முக்கியமாக நான் வந்து சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோட் டு போஸ்ட் தான். உண்மையாகவே நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேமஸ் பீப்புளெலாம் வந்து கோட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்ஸ் வந்துட்டு இது போஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் தான். அதே மாதிரி இப்போ பப்ளிஷ் அண்ட் ஷெட்யூல் கண்டென்ட் ஷெட்யூலர் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிஷ் அண்ட் ஷெட்யூல் வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் வந்து எப்போ நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கண்டென்ட்டை நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு வீடியோஸ் வந்து நிறையா நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் எப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. அதை வந்து நீங்கள் அந்த டைமில் நீங்கள் போஸ்ட் பண்ண முடியாமல் வேறு வேலையில் எதனா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த கண்டென்ட் ஷெட்யூலர் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி காம்படிட்டர் அனாலிசிஸ், இது வந்து உண்மையிலேயே இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். அந்த காம்படிட்டர் இன்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் மாதிரி கிரியேட்டர் இருப்பாங்க, ஷார்ட் ஜென்ரேட் பண்ணுறவங்க இருப்பாங்க, ரீல்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு காம்படிட்டராக நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து அவங்களுடைய இன்சைட்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணி இதை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதில் வந்து இது மூலிமா நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, அவங்க என்ன கரெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இது கொடுக்குது. உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயம் ஃபார் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் ஃபார் கிரியேட்டர்ஸ், கோச்சஸ், ஃபார் ஏஜென்சிஸ், ஃபார் இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபார் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒன்லி சோஷியல் மீடியா டூல் யூ நீட் டு க்ரோ 10x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் பேஸையும் அதிகப்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய குவாலிட்டியான கண்டென்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸில் ஃபார் ஏஜென்சிஸ், அதாவது கம்பெனிஸ், ஏஜென்சிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 10x யுவர் சோஷியல் மீடியா ஏஜென்சி வித் த பவர் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இதுவும் அதே மாதிரியான ஃபீச்சர் தான். பட் ஆனால் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் டிசைனிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த டிசைனிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து இது உங்களுக்கு குறைச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்னே வந்துட்டு எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சராக இருப்பீங்க, ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி செல் பண்ணுறவங்களா இருப்பீங்க, ஏஜென்ட்டாக இருப்பீங்க. இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் எது பண்ணாலும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் வந்து இங்கே ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது யாரோ ஒருத்தர் இதை ஃபோட்டோவாக வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதை தான் வந்து நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஓன் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் அக்வயர் பண்ணணும். அதே மாதிரி லைட்டிங்கு, ஸ்டூடியோ செட்டப் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பண்ணணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு செலவாகும். பட் ஆனால் இதில் வந்துட்டு இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இது கண்டிப்பாவே உங்களுக்கு கன்டென்ட் கிரியேட்டரா இருந்தீங்கன்னு சொன்னா, கன்டென்ட் கிரியேட்டர் மட்டும் இல்ல, ஏஜென்சி ரன் பண்றவங்க, இ-காமர்ஸ் ஸ்டோர் ரன் பண்றவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த predis.aiன்னு சொல்லிட்டு. சின்ஸ் நம்ம இப்ப வந்து ஏஐ டெக்னாலஜிக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அதனால எல்லாமே வந்துட்டு ஏஐ பேஸ்ட்ல வந்து இப்போ நம்ம உருவாக்கிட்டு இருக்க வெப்சைட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. நிச்சயமா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுடைய செலவுகளை குறைச்சு நீங்க வந்து உங்க கண்டென்ட்டை வந்து பெட்டரான கண்டென்ட்டா வந்து நீங்க உருவாக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்க என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க ஏஐ மீமிங் ஜெனரேட்டர் இருக்கு, ஹேஷ்டாக் ஜெனரேட்டர் இருக்கு, கலர் பேலட் ஜெனரேட்டர் இருக்கு, பெஸ்ட் ஃபோட்டோ பிக்கர் இருக்கு, வீடியோ தம்ப்நெயில் பிக்கர் இருக்கு, பேக்ரவுண்ட் ரிமூவர் இருக்கு, ஸ்டாக் இமேஜ் சர்ச், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்சர், இப்படி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. The most powerful free tools to help you in various aspects of social media management. அப்போ நம்ம எஸ்இஓ கேள்விப்பட்டிருக்கோம். இது எஸ்எம்எம் சொல்லிட்டு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ஸோ இது கண்டிப்பா ஒரு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் வந்துட்டு ப்ரைசிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபியூச்சரில் மேபி இவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரைசிங் ஆப்ஷன் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் வரலாம். ஆனால் இப்போதைக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னா, 1 பிராண்டு 15 ஏஐ ஜெனரேட்டட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, 10 காம்படிட்டர் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பப்ளிஷ் டு இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, லிங்க்டின்னு, ஃபேஸ்புக்கு, டிக்டாக் அப்படின்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். ஆனால் அதே மாதிரி இது ஃபியூச்சரில் மேபி இந்த ஜீரோ காஸ்ட் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் உங்களுக்கு பேமெண்ட்டாக கூட மாறலாம், அல்லது சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் கூட மாறலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ப்ளஸ் லைவ் டெமோ இருக்குது. லைவ் டெமோன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ட்ரை ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ ட்ரை ஃபார் ஃப்ரீ கிளிக் பண்ணுறேன். ட்ரை ஃபார் ஃப்ரீ கிளிக் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் வச்சிங்கன்னா ஃபேஸ்புக் லாகின் பண்ணிக்கலாம். ஆப்பில் வச்சிருந்தா ஆப்பில் லாகின் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் மூலிமா லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து உங்களுடைய டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டேஷ்போர்டுக்கு போயிட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து கண்டென்ட் லைப்ரரி கிளிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி ஸ்க்ரீன் வரும்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு வேறு மாதிரி வரலாம். இந்த சென்ஸ் உங்களுக்கு எப்போ நியூவாக நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரியான பேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நான் வந்து ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வருது. இப்போ நான் வந்து கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேங்க. இப்போ கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம இந்த ஃபீச்சர்ஸில் அவங்க சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் போஸ்ட், இ-காமர்ஸ் போஸ்ட், பிளாக் டு போஸ்ட், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அதில் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கஷ்டம். அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் டு போஸ்ட் மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 டிப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 3 டிப்ஸ் டு க்ரோ இன்டோர் பிளான்ட்ஸ் இன் லோ சன்லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம், அல்லது போல்ட் ப்ராமிசஸ், ரீசன்ஸ் பீப்புள் வில் பை, ஹவு திஸ் வில் டிரான்ஸ்ஃபார்ம் மை யூசர்ஸ் லைஃப், கிரியேட் எக்ஸைட்மெண்ட் அபவுட். ஸோ இவங்களே வந்து ஒரு ஜேர்னர் மாதிரி கூட கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதாவது நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணணும், என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கூட இதில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பெனிஃபிட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி விஷயமா, இல்லை ஈவெண்ட் ரீகேப்பா, இல்லை லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மை யூசர் வில் கெட் அண்ட் ஃபீல் அட் தி எண்ட், அந்த மாதிரியான ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலான ஆஸ்பெக்டா, சேலஞ்சஸ் தட் மை கஸ்டமர் இஸ் ஃபேஸிங் அண்ட் ஹவு மை ப்ராடக்ட் கேன் ஹெல்ப். ஸோ ப்ராடக்ட் பேஸ்டா, எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் கஸ்டமர் இஸ் மேக்கிங், இப்படி ஜேர்னராக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே கண்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து போஸ்ட் அபவுட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு 3 டிப்ஸ் டு க்ரோ, இதில் இருக்கிற மாதிரியே நானும் கொடுக்குறேன். பார்க்கலாம் எப்படி என்ன மாதிரி நமக்கு கண்டென்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அதையே வந்து கண்டென்ட்டாக வந்து நான் வந்து இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது என்ன மாதிரியான ஒரு போஸ்ட் நமக்கு ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு பண்ணலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே வரும். இந்த டெம்ப்ளேட்ஸை நீங்கள் எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே போர்ட்ரேட்டில் தான் வருது. ஸோ உங்கள் மொபைல்லையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இதை நீங்கள் பண்ணிக்க முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து இந்த பாருங்களேன், ப்ராக்டிஸ் வெல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹவு டு டிசைன் ஸ்மால் கார்டன், டெம்ப்ளேட்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது ஆட்டோமேட்டிக்காகவே இது என்ன பண்ணணும், அந்த டெக்ஸ்ட்டை வந்து இதுவே ஜென்ரேட் பண்ணி நமக்கு கொடுக்கலாம்.
பார்க்கலாம், எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டெம்ப்ளேட் ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ ஜென்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். பாருங்களேன், இப்போ நமக்கு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கண்டென்ட்டு லோ சன்லைட்டில் எப்படி வந்து ஒரு இன்டோர் பிளான்ட்டை வந்து உருவாக்க முடியும், அல்லது பிளான்ட்டை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு இப்போ ஆல்ரெடி கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. என்ன கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோன்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம். வாவ்! உண்மையாவே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீச்சர் தான் நான் சொல்லணும். ஏன்னா, இது பாருங்களேன், அதுவே நமக்கு ஒரு போர்ட்ரைட்ல ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு. அதாவது ஒரு 3 டிப்ஸை வந்து அழகா வந்து ஒரு டெக்ஸ்ட்டா மேக் பண்ணி, அதை வந்து உங்களுக்கு குடுத்துருச்சு. ஸோ இதை நீங்க உங்களுடைய சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு, ஷார்ட்ஸு எல்லாத்துலேயும் நீங்க போஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இதே மாதிரி உங்களுடைய டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி இதில் நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் வீடியோ எடிட்டிங் ஆப்பில் போயிட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கண்டென்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கான ஃபோட்டோஸ், அதுக்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எடிட்டிங் பிளாட்ஃபார்மில் போய் எல்லாத்தையும் வந்து நம்ம மீடியாக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொன்றா எடிட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் அ வே. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏஐயே வந்து நமக்கு பண்ணிடுது. இதில் என்ன உங்களுக்கு இதாகுதுன்னா, எக்ஸ்பென்சஸ் வந்து சேவ் ஆகுது, அதே மாதிரி டைம் சேவ் ஆகுது. நீங்கள் இமீடியட்டாக உங்களுடைய நீங்கள் அடுத்த வேலையை நீங்கள் பார்க்க போகலாம். நிச்சயமா வந்து இந்த மாதிரி ஏஐ டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வர காத்திருக்குது. அதே போல் இந்த மாதிரி நாங்கள் வேறு ஏதாவது கண்டென்ட்டை வந்து நாங்கள் வீடியோவாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு லைக் அது கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்டரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Follow us for more videos like this.